இன்றைய தலைப்பு 63 இடுக்கண் அழியாமை. இன்றைய குறள் 626 63வது அதிகாரத்தில் 6ஆம் குறள். அச்சயம் என்று அல்லல் படுபவோ பெற்றயம் என்று ஓம்புதல் தேற்றாதவர். அற்றயம் என்று அல்லல் படுபவோ பெற்றயம் என்று ஓம்புதல் தேற்றாதவர். இதை பெற்றயம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் அற்றயம் என்று அல்லல் படுபவோ என்று படித்தால் குறளுக்குள்ளே பொருள் விளக்கம் பெறுகிறது. இதற்கு 218, 219, 1048 ஆகிய 3 குறள்களையும் இணைத்து படிக்க வேண்டும். இதன் பொருள், பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் அற்றேம் என்று அல்லல் படுபவர். என்றால் இழந்துவிட்ட பிறகு துன்பப்படுவதல் என்கிற பொருள். பெற்றேம் என்ற போது, இருக்கிற போது அதை பாதுகாக்க தெரியாதவர், அதை இழந்த போது வருந்த நேரிடும் என்பதனாலே சேமிப்பு என்பதே ஒரு வருமானம். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் எவ்வளவு சேமிக்கிறோமோ அந்த சேமிப்பு ஒரு வருமானம் என்பதனாலே தான் இதை பெற்றேம் என்று ஓம்புதல் தேட்டாதவர். ஒரு எடுத்துக்காட்டா ஒரு மளிகை கடையை வைத்துக் கொள்வோம். எல்லாவற்றிலும் மூட்டை மூட்டையாக இருக்கின்றன. சில்லறை வணிகமும் நடைபெறுகிறது, மொத்த வணிகமும் நடைபெறுகிறது. அந்த கல்லாப்பெட்டியில் விழுகிற பணம் முழுவதும் அவருக்கு லாபம் இல்லை. அதிலே சிறு பகுதிதான் லாபம், மற்றவையெல்லாம் முதல். அந்த கடைக்காரரோ அந்த கடையில் பணிபுரிகிற மற்றவர்களோ அந்த கல்லாப்பெட்டியில் விழுகிற அத்தனையும் நம்முடையதுதான், கடையினுடையதுதான் என்று நினைத்து விட்டால் அந்த கடையானது மிக விரைவில் மூடப்படும். பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர். இவ்வளவு பெரிய நிறுவனத்தை கட்டி காக்கிற போது சேமிப்பை, லாபத்தை மட்டும் செலவு செய்து அந்த லாபத்திலும் ஒரு பகுதியை சேமிப்பாக கருதினால்தான் அந்த நிறுவனம் வளரும், குடும்பமும் வளரும். இல்லை என்றால் அற்றேம் என்று வறுமை ஏற்படுகிற காலத்தில் நாம் சேமித்து வைக்காமல் போய்விட்டோமே என்று அல்லல் பட நேரிடும். துன்பப்படாமல் இருப்பதற்கு எப்படி சொல்லுகிறார் பாருங்கள் திருவள்ளுவர். பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் அற்றேம் என்று அல்லல் படுவோர், அல்லல் பட மாட்டார்கள். பெற்ற போது அதை சரியான முறையில் நிர்வகிக்காமல் விட்டால் என்ன நேரிடும் என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். இதற்கு நாலடியாரிலே ஒரு பாடல் 2வது பாடலாக வருகிறது. அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும். அதாவது இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் ஒப்ப கொள்பவர் செல்வ காலத்திலே மகிழ்ந்து அதை இறுக பற்றாமையால் வறுமை காலத்தில் வருந்துவதும் செல்வமின்மையை உணர்த்துவது இல்லை என்றார். அதாவது தலைகால் புரியாமல் பணம் இருக்கிற போது ஆடிவிட்டு இல்லாத போது துன்பப்படக்கூடாது என்று. சில நேரங்களில் இவனுக்கு என்ன குறை, இவனுக்குத்தான் நிறைய வருகிறதே வருமானம், ஏன் இப்படி கஞ்சனாக இருக்கிறான் என்று கருதுவார்கள். அதிலே கஞ்சத்தனத்திற்கும் சிக்கனமாக இருப்பதற்குமான வேறுபாடுகளை புரிந்து கொள்ளாத தன்மை. அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதனால நாம் தாராளமாக நம்முடைய செலவினங்களை செய்துவிட்டால், ஒரு 3 கருத்துக்களை நான் அடிக்கடி கூறிக்கொண்டேதான் இருக்கிறேன். அவசியம், அத்தியாவசியம், அனாவசியம். அனாவசியம், அவசியம், அத்தியாவசியம். அனாவசியம் என்றால் அந்த பொருளை வாங்கவே கூடாது. அவசியம் என்றால் இப்பொழுது அவசியமா என்று பார்க்க வேண்டும். அத்தியாவசியம் என்றால் உடனே வாங்கிக் கொள்ளலாம்.
இந்த 3 கருத்துருகளையும் மனதில் வைத்துக் கொண்டால் நாம் சிக்கனமாக செலவு செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும். தேற்றுதல் என்பது தெளிந்து அறிதல். பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் என்பதற்கு எவருக்கும் வாய்த்திற்கரியவாம் வாய்ப்புகள் யாம் பெற்றோம் என்று தமக்கோ தம் சுற்றத்திற்கோ வறியவர்க்கோ மேலும் பயன்படுமான பேணி காத்தலை கொள்ளாமல் ஈர்த்துவக்கும் ஒப்புரவாளர் எந்நாளிலேனும் அற்றேம் என்று அல்லல் படுவோம். யாம் எதுவும் உடையேம் அல்லேம் என்று தீரா துயரடைவரோ. இங்கே ஒரு நுட்பமான கருத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிக்கனம் சொன்னேன், எதுவுமே செலவு செய்யாமல் இருக்கின்ற கஞ்சத்தனம் பார்த்தோம். அத்தியாவசியமான பொருள்களை, மிகவும் தேவை என்று சொல்லுகிற பொருள்களை மட்டும் வாங்குதல் என்று பார்த்தோம். இதற்கு மேலாக நாம் 22வது அதிகாரத்திலே ஒப்புரவறிதல் என்கிற ஒரு அதிகாரத்தை பார்த்தோம். அதற்காக யாருக்கும் கொடுக்காமல் இருக்க முடியுமா என்றால், கொடுக்க நினை என்பதுதான் அந்த ஒப்புரவறிதல். அதன் பிறகுதான் ஈகை வருகிறது. 23 ஈகை வருவதற்கு முன்னால் முதலில் அறம் செய்ய விரும்பு என்று அவை கூறினார் பாருங்கள். அதை போல ஒப்புரவு அறிதல் என்கிற அதிகாரத்தை சொல்லுகிற போது, நாம் இவ்வளவு பெற்றிருக்கிறேன், ஏதோ ஒரு காரணத்தால் ஊழ்வினையாலோ வினை பயனால் எல்லாம் கரைந்து விட்டது. அப்பொழுது அவன் நினைக்கிறான், அவன் தான் வறுமைப்பட்டதை பற்றி நினையாமல் நாம் பிறருக்கு கொடுப்பதற்கு இல்லையே என்று வருந்துகிறான். அதான் ஒப்புரவறிதல். தீரா துயர் யாம் எதுவும் உடையேம் அல்லேம் என்று தீரா துயர் அடைவார்களோ அடைய மாட்டார். அதான் அற்றேம் என்று அல்லல்படுவோம். வந்த செல்வத்தை குடிமைக்கும் சுற்றத்திற்கும் வறியவர்க்கும் துறவியர்க்கும் அரவான்களுக்கும், அரவான் என்றால் அறச்செயல் செய்கிறவர்களுக்கு கொடுத்து உதவுவதே செல்வ பயன் கொண்டவர். அப்பொருள் இன்மையாக இருக்கிற போது தமக்கு இல்லை என்று கவலைப்பட மாட்டார். தமக்கு இல்லை என்று கவலைப்பட மாட்டார். பிறர்க்கு உதவும் வாய்ப்பு இல்லையே என்று கவலைப்படுவார். கையில் பணம் இல்லாத, செல்வம் இல்லாத, இதை 219வது ஒப்புரவறிதலே நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நேர செய்யாமை அமைகளா ஆறு. இது அங்கே நல்லா விரிவா பார்த்திருக்கோம். இந்த குறளுக்கு என்னும் ஒப்புரவு அறிதல் குறளை நினைக்கிற போது, வாய்ப்பற்ற போதும் வழங்கி வாய்ப்பு வரும்போது அதனை தீர்த்து கொள்ளலாம் என்று கடன் கொண்டும் செய்தார் என்பதை நாம் இளையான்குடி மாறனாயனார் புராணத்திலேயும் பார்த்தோம். அடியார் வந்து கதவை தட்டுகிற போது அதை திறந்து விட்டு அவர் பசியோடு இருக்கிறார் என்பதை அறிந்து மனைவியிடம் பேசுகிறார். செல்லுகிற இடமெல்லாம் கடன் வாங்கி ஆயிற்று, இனி யாரிடம் சென்று கடன் கேட்பேன்? வெளியில் வேறு மழை சோ என்று பெய்கிறது, வேகமாக பெய்கிறது, யாரிடம் சென்று கேட்பேன் என்றுதான் மாற்று ஏற்பாடாக விதைத்த விதை நெல்லை எடுத்துக்கொண்டு வந்து செய்கிறார் என்கிற தன்மையை பார்க்கிற போது, தான் எவ்வளவு அல்லல் பட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் துன்பப்படக்கூடாது என்று நினைக்கிற பேர் உள்ளம் இருந்தது என்பதை அந்த வரலாறு மூலமாக நாம் பார்க்கிறோம். வறுமையின் உச்சம் தொட்ட பெருஞ்சித்திரனார் நின்னயந்து உரை நிற்கும். அவருடைய வீட்டு அடுப்படியிலே பூனை தூங்கிற்று என்று வரும். அவ்வளவு வறுமை, பல நாள்கள் ஆகிவிட்டன. இல்லைனால் எரிகிற அடுப்பின் மீது பூனை தூங்குமா? பூனை செல்லுமா? முதலில் அவ்வளவு வறுமையாக இருந்த அந்த பெருஞ்சித்திரனார் செல்வ வளமெல்லாம் பெற்று வந்து மனைவியிடம் நின்னயந்து உரை நிற்கும், நீநயந்து உரை நிற்கும், எல்லோருக்கும் கொடுமதி மனைகிழவோயே என்று சொல்லுகிற ஒரு மனப்பாங்கு வருகிறது என்றால், தான் அல்லல் பட்டதை நினைத்து தானே சேமித்து வைத்துக் கொள்ளாமல் எல்லோருக்கும் கொடு, ஏனென்றால் திரும்பவும் போய் குமணனிடம் சென்று கேட்டால் கொடுப்பான் என்கிற ஒரு தைரியம் அவனுடைய மனதிலே எழுந்து விட்டதால் அப்படி செய்கிறான். நேற்றும் என்னை கொன்ற வறுமை இன்று வந்த என்னை துன்புறுத்துமோ என்று பொருள்படும் 1048வது குறள் வறுமையினுடைய உச்சம்.
நேற்று என்னை கொன்ற வறுமை இன்று வந்து என்னை துன்புறுத்துமோ? இன்றும் வருவது போலும் நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு என்கிற குரல் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். வளம் வந்து வாய்த்த போது வைத்து போற்றுவோம் என்னும் எண்ணம் இல்லாத வன்மையினர் வளம் இல்லாத போது வளமில்லை என வருத்தமுறுவோ வருந்த மாட்டார் என்பது இதனுடைய கருத்து. குரலை பாருங்கள். அற்றேம் என்று அல்லல் படுவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர். அடுத்த குரல் 627. இலக்கம் உடம்பிடம்பைக்கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல். இலக்கம் உடம்பிடும்பைக்கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல். இந்த மேல் என்கிற 7ஆம் சீரை தொடக்கத்தில் போட்டுக் கொள்ளுங்கள். மேல் இலக்கம் உடம்பிடும்பைக்கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம். மேல் உடம்பு எடும்பைக்கு இலக்கம் என்று கலக்கத்தை கையாற கொள்ளாதாம் என்று மாற்றி போட்டால் அதனுடைய பொருள் விளங்குகிறது. மேம்பட்ட அறிவும் உறுதிப்பாடும் உடையவர் தம் உயிர் உய்வதற்காக வாய்த்த உடம்பு எடும்பை என்னும் படைக்கருவியை ஏவி குறிபார்ப்பதற்காகிய இடம் என்ற மனக்கலக்கம் கொள்வதை கையாரா கொள்ளாது என்றால் தக்க வாழ்வியல் முறையாக கொள்ளார். இலக்கம் என்பது அம்பு கத்தி முதலியவற்றை கொண்டு ஒரு இலக்கு. படை பயிற்சி கொடுக்குறாங்க இராணுவத்துல. எல்லா விதமான உடல் தகுதிகளையும் பெற்றதற்கு பிறகு அவனுக்கு இலக்கு சொல்லி கொடுக்கிறார்கள். இந்த ஒலிம்பிக் ஆசிய போட்டி போன்றவற்றிலும் கூட இந்த அம்பு விடுதல் என்கிற செயலும் குறிபார்த்து சுடுகின்ற துப்பாக்கி சுடுதல் என்கிற நிகழ்வும் அதிலே வைக்கிறார்கள். ஒரு பெரிய வட்டம் இருக்கும், அந்த வட்டத்திற்குள்ளே ஒரு சிறு வட்டம் இருக்கும், அதற்குள்ளே ஒரு புள்ளி இருக்கும். எந்த இடத்தில் அடித்தால் எவ்வளவு புள்ளிகள் அவருக்கு கிடைக்கும் என்பது கருத்து. அந்த அடிப்படையிலே இலக்கு, அதற்கு பிறகு அதிலிருந்து தோன்றிய இலக்கு என்றால் ஒரு குறிக்கோள், மனதிலே ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அந்த இலக்கை பார்த்து அடிக்க வேண்டும். அந்த பயிற்சி கொடுக்கிறார். உடற்பயிற்சி கூடத்திலேயும் அந்த பயிற்சி உண்டு. இராணுவத்திற்கு ஆள் சேர்க்கிற போது அந்த இடத்தில் எல்லாம் தெரிவு செய்து தேர்வு பெற்றதற்கு பிறகு அந்த இலக்கை அடிக்க சொல்லுவார்கள். அதன் அடிப்படையிலேயே தோன்றியதுதான் இலக்கு, இலக்கியம், இலக்கணம், குறிக்கோள் என்பதெல்லாம். இலையை அம்பு வைத்து தைத்து விட்ட ஒரு காலம் பழங்காலத்துல. விழுப்புண் படாத நாளெல்லாம் வழிக்கினுள் வைக்கும் தம் நாளை எடுத்து என்பது 776வது குரல். அந்த குரலையும் 217வது குரலையும் 1027வது குரலையும் இணைத்து படிக்க வேண்டும். அமரகத்து வள்ளுவம் சொல்லுகிறது, அமரகத்து வன்கண்ணார் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றிய பொறை. இது 1027வது குரல், 103வது அதிகாரம் குடிசெயல் வகையில் 7ஆம் குரல். இப்ப இங்கே விழுப்புண் படாத நாளெல்லாம் வழிக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து என்ன வீருடைமை குடிதாங்கிக்கும் உண்டு. அதாவது குடுமையை வளப்படுத்துகிறவனுக்கும் உண்டு. போரிலே இவன் அந்த உடம்பிலே விழுப்புண் படாத நாளெல்லாம் வீழ்நாள் என்றால் அவன் அந்த அளவுக்கு அந்த இராணுவத்திலே பணியாற்றுகிறான், செம்மையாக பணியாற்றுகிறான் என்பது பொருள். இன்று சண்டை இல்லை என்று சொன்னால், எதிரி நாட்டுடன் சண்டை இல்லை என்று சொன்னால் அது அவனுக்கு வீண் நாள் என்று அந்த படைமையில் இருப்பவருக்கு ஒரு ஏவுதளத்தில் இருக்கின்ற ஒரு வீரனுக்கு உள்ள செயலானது குடிதாங்கி என்றால் குடிமையை பேணுபவன், குடும்பத்தை காப்பவன், தன்னுடைய குடும்பத்தையும் சுற்றத்தையும் காப்பவன் என்பதை 1027 அமரகத்து வன்கண்ணார் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றிய பொறை என்கிற குரல் மூலமாக சொல்லுகிறான். இதா 180வது புறப்பாடலிலேயும் ஈர்ந்தார் கிழான் தோயன் மாறன் என்பானை கோனாட்டு எரிச்சலூர்
மாடலன் மதுரை குமரன் என்கிற பெருமகனார் பாடிய பாடல் மூலமாகவும் இந்த செய்தி உணர்த்தப்படுகிறது. அது என்னவென்றால், நிரப்பாது கொடுக்கும் செல்வமும் எலனே, இல்லன மறுக்கும் செருமையும் எலனே என்று அந்த பாடல் முடிகிறது. அவனுக்கு மனம் மனம் கொள்ளுமாறு, அதாவது மன திருப்தி அடைகிற அளவுக்கு அவனுக்கு செல்வம் கொடுக்கிறான். அப்படி இல்லன மறுக்கும் சிறுமை அவனிடம் இல்லை என்பதை, நிரப்பாது கொடுக்கும் செல்வமும் எலனே இல்லன மறுக்கும் சிறுமையும் எலனே என்றார் கருத்தின் மூலமாக இந்த குறளுக்கான விளக்கம் சொல்லப்படுகிறது. இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று கலக்கத்தை கையாறா கொள்ளாராம் மேல் என்ற குறள் மூலமாக அறிகிறோம். மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி என்கிற குறள் மூலமாக நீங்கள் சாலைகளில் இருக்கிற வேப்ப மரம், புன்கு மரம், அதாவது புன்னை மரம் என்று சொல்வார், புன்கு என்று சொல்வார், அந்த மரம், இரண்டு மரங்களுமே எல்லா பகுதிகளும் மருந்து பொருள்கள். அதிலே ஏதேனும் மருந்துக்காக தேவைப்படுமானால் அந்த பட்டையை உரித்து கொண்டு செல்வார்கள், இலையை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அந்த காலகட்டத்திலே எல்லா துறையிலும் எல்லா தொழில் செய்வாருக்கும் என்னென்ன பொருளிலே இந்த நாட்டு மருந்து இருக்கிறது என்பதை அறிந்து வைத்திருந்த ஒரு காலகட்டம் என்பதனாலே இந்த குறளை அவர் எழுதியிருக்கிறார். மருந்தாகி தப்பா மரத்தற்றார் செல்வம் பெருந்தகையான்படி, செல்வமானது வள்ளல் தன்மையுடைய பெருமையுடைய அந்த மனிதனிடம் கிட்டுமானால் இந்த மருந்துக்கு பயன்படுகிற மரத்தை போல அவன் எல்லாருக்கும் உதவுவான் என்கிற கருத்தை சொல்லுகிறார். அடுத்து 8ஆம் குறள். இன்பம் விழையான் எடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன். இன்பத்தை விரும்பாதவனாய் வரும் துன்பத்தை இயல்பு என்று இருப்பானாய் உள்ளவனுக்கு எத்துன்பமும் இல்லை. இது நடைமுறையில சரியா வருமா? வரும். இன்பம் விழையான், இன்பத்தை விரும்பாதவன், இடும்பை இயல்பென்பான், துன்பம் வருவது இயற்கை என்று சொல்லுகிறவனுக்கு துன்பமே கிடையாது. இரண்டையும் சமநோக்கில் பார்த்த மனோநிலை உடையவன். இதனுடைய கருத்தையே 9வது 10வது குறள்களும் எடுத்து ஓதுகின்றான். அதை இந்த கருத்தை வலியுறுத்துவனவாக அதற்கு அடுத்தடுத்து வருகின்ற 9, 10வது குறள்களும் வலியுறுத்துகின்றன. இன்பம் விழையான், இன்பத்தை விரும்பாதவன் இப்படி இருப்பான். அதை அப்படி விரும்புகிறான், இன்பத்தை மட்டுமே விரும்புகிறான் என்றால் சராசரி மனிதன் கூட இல்லை, சராசரி மனிதனுக்கும் கீழானவன். இப்படிப்பட்ட மனிதர்களை நிறைய நாம் சமுதாயத்திலே பார்க்கலாம். தன் எதை தொட்டாலும் சரி சுயநலம்தான், தன்னலம் தவிர வேறு எதுவுமே இருக்கிறார். அவன் வாயை திறந்தாலே அவனை பற்றியதாகத்தார், அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன வேண்டும், தான் என்ன ஆக வேண்டும், அதை தவிர வேறு சுற்றத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாதவனாக இருப்பான். அவன் சராசரிக்கும் கீழானவன். அப்படிப்பட்டவன்லாம் இப்படி செய்ய முடியாது என்பதனாலே தான் அவனை எல்லாம் வலியுறுத்துவதற்காக எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு இன்பம் மட்டுமே கிடைக்காது, எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு துன்பம் மட்டுமே கிடைக்காது, இரண்டும் கலந்துதான் வரும். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் பக்குவத்தை கொண்டு வர வேண்டும் என்பதனாலே தான் எடுக்க நடியாமை இந்த அதிகாரத்தில் கடைசியாக இருக்கிற 8, 9, 10 3 குறள்களையும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இன்பம் விழையான், எடும்பை இயல்பன்பான், துன்பம் உறுதல் இலன். உண்மையில் அவனுக்கு துன்பம் என்பதே கிடையாது, அவன் துன்பமே அடைய மாட்டான். வெளியிலிருந்து பார்ப்பவருக்கு அவன் துன்பம் உறுவதாக தெரியலாம், அல்லது அவன் மன வலிமையற்ற சராசரிக்கும் கீழானவனாக இருந்தால் அது அவனுக்கு வருகின்றதெல்லாம் துன்பம் என்று தானே தனக்குள் நினைத்துக் கொள்வான் என்பதை இந்த குறள் மூலமாக வலியுறுத்துகிறார். இன்புறுதற்கு தக்க வாய்ப்புகள் பலவாக இருந்தாலும் அவ் இன்பத்தையே விரும்பி கிடைக்காதவனாயும், தனக்கு எதிர்பார்த்தோ எதிர்பாராமலோ வினைத்தடை, மனத்தடை, உட்பகை, நெருக்கடி என இடையூறுகள் எத்தனை தொடர்ந்தாலும் அவற்றை வருதல் இயல்பேயாம் என்று என்கிற மனோநிலை வர வேண்டும். உதுவன இல்லை என்று ஏற்றுக்கொண்ட செயன்மையில் தளர்ச்சி இல்லாதவனாகவும் அவன் இருப்பான். துன்பம் உறுதல் இலன்.
அப்படிப்பட்டவன் துன்பம் அடைய மாட்டான். துன்பம் அடைதல் இல்லாதவனாய் கடனாற்றுவான் என்றால் கடமையை ஒழுங்காக செய்து கொண்டே இருப்பான். அந்த துன்பத்தை நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் அவன் தொடர்ந்து தன்னுடைய பணிகளை ஒழுங்காக செய்ய முடியாது என்பதனாலே அவன் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்வான். இடும்பை ஒழிக்க எண்ணாமல் தன் கூர்த்த அறிவானமைந்த உள்ள திறத்தாலும் தாங்க வல்லவன். அவ்வாய்ப்பு அற்றுப்போகும் நிலையிலும் தாங்க வல்லவனாக இருப்பான். அதனால் இயல்பன்பான் துன்பம் உறுதல் இளன். இயல்பென்பான் இன்பம் துன்பம் இரண்டும் இயல்பு என்று சொல்பவனுக்கு துன்பம் இருதல் என்பது இல்லை என்பதை இந்த குறள் மூலமாக வலியுறுத்துகிறார். ஒரு எடுத்துக்காட்டு, சிலப்பதிகாரத்துல சேரன் செங்குட்டுவன் அவன் தம்பி இளங்கோ, அங்கே ஒரு கணியன் வருகிறான். அவங்களுக்கு தெரிந்த செய்திதான். அந்த கணியன் சொல்லுகிறான், உங்களுக்கு அடுத்து அரசு பொறுப்பேறுகின்ற அந்த அரச கலை இளையவனாக இருக்கிற இளங்கோவுக்குத்தான் இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். உடனே அவர்கள் முன்னாலே சூடுரைக்கிறான் இளங்கோ. நான் இப்பொழுதே துறவு மேற்கொள்கிறேன், உங்களுடைய கணிப்பை பொய்யாக்குகிறேன் என்று பொய்யாக்குனது வரலாறு. சேரன் செங்குட்டுவன் தான் அரசனானான். அந்த கணிப்பு சொன்னது பொய்யாகிவிட்டது. ஆகையினாலே துன்பம் என்பது இருக்கிறது. அந்த துன்பத்தை இயல்பாக அவனுக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்பதுதான் துன்பம் என்று நினைத்தான். அதனாலே அதை உடனடியாக செயல்படுத்திய தன் இளங்கோவுக்கு உண்டு. இது வரந்தரு காதையில் தேவந்திகை மேல் தெய்வம் ஏறி உரைத்த வாக்காக ஒரு செய்தியை இளங்கோடிகள் பதிவு செய்கிறார். வஞ்சி மூதூர் மணிமண்டபத்திடை நுந்தை தாழ் நிழல் எருந்தோய் நின்னை அரைசு விற்றிருக்கும் திருப்புரை உண்டென்று உரை செய்தவன் மேல் உருசு நோக்கி பொங்கவள் நருந்தார் குடித்தேர் தானே செங்குட்டு வந்தன் செல்லல் நீங்க அகல் செல் வாயில் படியோர் தம்மும் அகலிடப்பான் அகலமைக்கு சிந்தை செல்லா சேனுடும் தூரத்து அந்தமில் என்பது அரசால் என்றென்று உரைத்த இளங்கொடி என்று 30வது பரந்தர் காலையில் 173 183 வரிகள் 11 வரிகளிலே இதை படம் பிடித்து காட்டுகிறார் இளங்கோவடிகள். மீண்டும் குறள் 8ஆம் குறள். இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். துன்பம் இடுக்கண் இடும்பை அல்லல் என்பன ஒரு சொல் கிளவி. அடுத்து 9ஆம் குறள். இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன். இன்பம் வருகிற காலத்தில் அந்த இன்பத்தில் மூழ்கி மகிழாதவன் துன்பம் வருகிற காலத்தில் துன்ப போட்டு மருந்த போவது இல்லை. இப்ப நம்ம அடக்கமுட மேல பார்ப்போம். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மான பெரிது என்று. தனக்கு ஒரு வெற்றி நிகழ்வு கிடைத்து விட்டது என்றால் அதை தலைகால் தெரியாமல் குதிப்பவனால் அவனுடைய நிலையானது வீணாகிவிடும் என்பதை, அப்படி அவன் நிலையில் தெரியாமல் அடங்கி ஒடுங்கி இருப்பானே. ஆனால் யாரேனும் இப்படி பெற்றீர்களாமல என்று புகழ்ந்துரைத்தால் கூட ஆமா அது ஒரு நிகழ்வு என்று சொல்லுகிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அது அப்படிப்பட்ட மன இயல்பு உடையவனுடைய உள்ளமானது மழை போன்றது என்று அங்கே அடக்கமுடைமையிலே சொன்னான். அதே கருத்து தான் இங்கே. இன்பத்துள் இன்பம் மழையாகான். பாரத ரத்னா விருது கிடைக்கும். அப்துல் கலாமுக்கு பல பேருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தார் அவருடைய குடியரசுத் தலைவர் ஆட்சி காலத்துல. ஆனால் அவர் பெற்ற மாதிரி ஒரு செல்வம் யாருக்கும் கிடைக்காது. அவர் இந்த பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் அவருக்கு அவருடைய செயல்பாட்டுக்காக, அவர் மாபெரும் அறிவியல் அறிஞராக திகழ்ந்து சாதனை புரிந்ததற்காக அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டு விட்டது. பாரத ரத்னா விருது பெற்ற ஒருவரே பலருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கிறார். இது மாதிரி வேறு எந்த குடியரசுத் தலைவருக்கும் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அவர் கிடைக்கும். இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பம் வருகிற ஒரு துன்பத்துள் துன்பம் உறமாட்டான் என்பது கருத்து. இன்பம் வருகிற காலத்தில் அந்த இன்பத்தில் மூழ்கி மகிழாதவன் திளைத்திருப்பான். அந்த வெற்றியை நினைத்தே பல நாளும் திளைத்து கடமையை மறந்து விடுவான். அதனாலே தான் இவர் திருவள்ளுவர் சொல்கிறார், நீ தொடர்ந்து உன்னுடைய கடமையை இன்பத்திலும் துன்பத்திலும் செய்து கொண்டே இரு என்று.
பாபா அணுசக்தி நிலையம் என்று ஒன்று இருக்கிறது பாபாவின் பேர்ல. அந்த பாபா இறப்பதற்கு முன்னாலே ஒரு செய்தி சொன்னார். தன்னுடைய துணையாக நிற்கின்ற அத்தனை அறிவியல் அறிஞர்கள் விஞ்ஞானிகளிடம் என்ன கூறினார் என்றால், என்னுடைய இறப்பு அண்மையில் இருக்கிறது, நான் விரைவில் இறந்து விடுவேன். அதற்காக நீங்கள் ஒரு நாள் இந்த அலுவலகத்தில் விஞ்ஞானிகளுடைய கடனை தவிர்த்து நீங்கள் விடுப்பு விட்டுவிடக்கூடாது, விடுப்பும் எடுக்கக்கூடாது. நீங்கள் அந்த துக்கத்தை அனுபவிக்க என்று கருதினீர்களே, ஆனால் ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்திவிட்டு, ஒரே ஒரு மணித்துளி அஞ்சலி செலுத்திவிட்டு உங்களுடைய செயல்பாடுகளை தொடருங்கள் என்று சொன்ன. அதான் மனப்பக்குவம், அதுதான் மனப்பக்குவம். அவர் அந்த தலைவர் இறந்து விட்டார், இவர்களெல்லாம் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடாத அளவுக்கு அவர்களுக்கு அந்த பாபா அணு விஞ்ஞானி சொன்ன, அறிவியல் அறிஞர் சொன்ன கருத்து, இதற்காக ஒரு நாளை வீணாக்கி விடாதீர்கள், ஒரு மணி பொழுதை கூட வீணாக்கி விடாதீர்கள். வேண்டுமானால் ஒரு மணிக்குள் 60 நொடிகள் அளவுக்கு மட்டும் அந்த துக்கத்தை காட்டிவிட்டு உடனே தொடருங்கள் என்று சொன்னார். அந்த கருத்தை தான் சிந்தித்து பார்க்கிறார். ஆயிரம் கருத்துக்களை எல்லாம் சிந்தித்து பார்த்து எழுதப்பட்ட குரல் தான் இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன். 10 குரல் 10. இன்னாமை இன்பம் எனக்குளின் ஆகும் தன் ஒன்னார் விடையும் சிறப்பு. இன்னாமை, இன்னா என்பது துன்பம், இன்னாமை இன்பம் எனக்குளின் ஆகும் தன் ஒன்னார் விடையும் சிறப்பு. இங்கே ஆகும் என்கிற 4வது சீர் ஆகும் தன். அதனாலதான் நாம அடிக்கடி வலியுறுத்துவது திருக்குறள்ல, பொதுவா செய்யுள்கள்ல, தமிழ் செய்யுள்கள்ல சீர் என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதன் கருத்து புரியும். இப்ப 4வது சீர் ஆகும் தன், 2ஐயும் சேர்த்தாதான் ஒரு சீர். ஆனால் அந்த சீரை உடைத்து ஆகும் என்கிற ஒரு பகுதியை முன்னாலே போட்டுவிட்டால் பொருள் எளிமையாக விளங்கி விடுகிறது. இப்ப அந்த பொருள் புரிகிற மாதிரி பாருங்கள். ஆகும் இன்னாமை இன்பம் எனக்குள்ளேன், அதாவது துன்பம்தாம் இன்பம் என கொண்டார். ஆகும் இன்னாமை, உனக்கு ஏற்கனவே ஏற்பட்டு இருக்கிற அல்லது ஏற்பட்டு கொண்டிருக்கிற துன்பங்கள் அத்தனையும் இன்பம் என கொள்ளின். ஆகும் தான் முதல்ல போட்டோமா, அந்த 4வது சீரில் கடைசியாக இருக்கிற தன் ஒன்னார் விழையும் சிறப்பு. ஒன்னார் என்றால் பகைவர். பகைவரும் விரும்புகிற பாராட்டு கிடைக்கும் எப்போது என்றால் துன்பத்தையும் இன்பமாக கொண்டார், துன்பத்தையும் இன்பமாக கொண்டால். இன்னாமை இன்பம் எனக்குள்ளே ஆகும் தன் ஒன்னார் விழையும் சிறப்பு. தன் ஒன்னார் விழையும் சிறப்பு. மன உறுதி கொண்டால். எப்படிப்பட்ட மன உறுதி? துன்பத்தையே இன்பம் என கொள்ளுகிற மன உறுதிமையை கொண்டு விட்டால் பகைவரும் விரும்பும் மன உறுதி, பாராட்டும் இவனுக்கு கிடைக்கும். உடலை வதைத்துக் கொண்டு உயர்நிலை எய்த முடியாது. ஆசை ஒழித்த 6 உயிர் தொண்டே ஆக்கம் செய்வது என்று கண்டவர் புத்தர். எத்தனையோ விதமான யோக முறைகளை எல்லாம் அவர் செய்து பார்த்தார். உண்ணாமல் இருந்து பார்த்தார், உறங்காமல் இருந்து பார்த்தார், உடலை வளைத்து என்னென்னமோ செயல்களை எல்லாம் செய்து பார்த்தார். எப்படி செய்து பார்த்தாலும் அது சரிப்பட்டு வரவில்லை என்பதை புத்தர் உணர்ந்தார் என்பது புத்தருடைய சரித்திரத்திலே வருகிற செய்தியாகும். என்னாமை இன்பம் எனக்குள்ளின் என்பதுதான் எனக்குள்ளின் என்று இடைக்குறையாக வந்திருக்கிறது. இன்னாமை இன்பம் எனக்குள்ளின் ஆகும் தன் ஒன்னார் விழையும் சிறப்பு. ஒன்னாரும் விரும்புகிற ஒன்னார் என்றால் பகைவர்களும் இவனை பார்த்து பாராட்டுகிற அளவுக்கு அவனுடைய துன்பத்தை பொறுத்துக் கொள்கிற தன்மை இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். கடைசி 3 குறள். இன்பம் விழையான் எடும்பை இயல்வன்பான் துன்பம் உறுதல் இளன். 9. இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன். எண்ணாமை இன்பம் என கொளின் ஆகும் தன் ஒன்னார் விழையும் சிறப்பு என்கிற 3
கடைசியாக சொல்லப்பட்ட 3 குறள்களும் துன்பத்தை இன்பமாக கொள்ளுவதால் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உயர முடியும் என்பதை சொல்வதாக உள்ளது. இந்த 10 குறள்களின் பிரிவாக துன்பமே இன்பமானால் துன்பம் ஏது, துன்பமே இன்பமானால் துன்பம் ஏது, துன்பம் கிடையாது என்பது கருத்து. நன்றி, வணக்கம்.